கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நைட் அட்டண்டன்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, எத்தனை மணிக்கு நைட்டு பார்த்துருக்கீங்க, இல்லை அடுத்த நாள் மார்னிங்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக ப்ரோ திடீர்னு இந்த குயிக் அப்டேட் அப்படின்னா, அட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வரது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனால் குட் அண்ட் பேட் ரெண்டுமே அட் டைமில் வந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, ஐபிஎல்லுடைய அட்டவணை ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் எல்லை மீறி இருக்காங்க. அது கொஞ்சம் சிம்பிளான ஒரு விஷயம் தான், பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன தாக்குதல் தான். ஐ மீன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும். ஸோ எனிவே ஐபிஎல்லுடைய மீதி போட்டிக்கான அட்டவணை அப்படிங்கிறது வந்தாச்சு. வேற லெவலுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இதில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கு. லக்னோ வர்சஸ் ஆர்சிபி தான் அடுத்த மேட்ச் நினைச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. அதை கடைசியாக போட்டாங்க. ஏகப்பட்ட மாற்றம் பண்ணியிருக்காங்க. 6 நியூ வென்யூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் எப்போ நடக்க போகுது, எங்கே தொடங்கி எங்கே முடிய போகுது, ஆர்சிபி அண்ட் மற்ற டீம்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களுக்கு சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நைட் ஒரு 10:30 இருக்கும். நான் நியூஸ் சேனல்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அட்டவணை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 17 மேட்சஸ் நடத்த போறாங்க. 6 வென்யூ 2 டபுள் ஹெட்டர்ஸோட நடத்த போறாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். சரி ஓகே, அட்டவணையை ரிலீஸ் பண்ணிடுவோமா. ஸோ 17 மேட்சஸ் 6 வென்யூஸ் 2 டபுள் ஹெட்டர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17 மே, அதாவது இந்த வாரம் சனிக்கிழமை தொடங்க போகுது. ஸோ சனிக்கிழமை வந்துட்டு பகல் மேட்ச் கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தோம் அப்படின்னா நைட் மேட்ச். யார் யாருக்கு அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சின்னசுவாமிலாம் நடக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்தது 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை டபுள் ஹெட்டர்ஸ். ராஜஸ்தானும் பஞ்சாபும் ஜெய்ப்பூர்ல ஆடுறாங்க. அதே நாள் நைட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் டெல்லியில் ஆடுறாங்க. ஸோ மொத்தமாக அந்த 6 வென்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பெங்களூரில் ஒரு மேட்ச் நடத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் நடத்துறாங்க, டெல்லியில் நடத்துறாங்க, லக்னோவில் நடத்துறாங்க, மும்பையில் நடத்துறாங்க, அகமதாபாத்தில் நடக்கிறாங்க. மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த 6 வென்யூஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17 மே தொடங்கி ஜூன் 3 ஃபைனல் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஓவராலாக மேட்சஸ் எல்லாம் போக குவாலிஃபயர்ஸ் வந்துட்டு எந்த டைமில் எந்த கேப்பில் நடத்துகிறாங்க அப்படின்னா, மேட்ச் டே அப்படிங்கிறது வந்துட்டு எப்பாவது ஒரு தடவை ஒரு சில கேப்ஸ் அப்படிங்கிறது விழுகும். இந்த தடவை கேப்லாம் எதுவும் நம்ம ஃபுல்லாமே வச்சுட்டு குவாலிஃபயருக்கு மட்டும் ஒரே நாள் ஒரு கேப் தான். அதாவது அந்த 28 மே புதன்கிழமை வருது, அது நாள் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் இருக்காது. அதுக்கடுத்த நாள் குவாலிஃபயர் 1, அதுக்கடுத்த நாள் எலிமினேட்டர், அதாவது 30ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட்டர் வச்சிருவாங்க. அதுக்கப்புறமும் ஒரே நாள், அதுக்கப்புறம் குவாலிஃபயர் 2, அதுக்கப்புறமும் ஒரே நாள், அதுக்கப்புறம் ஃபைனல். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 or 3 டேஸ் கேப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜாலியாக ஜெயிச்சுட்டு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு காலம் கருதி பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமாக இந்த 17 மேட்சஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே பெங்களூர் ஆடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ ஓவராலாக இந்த அட்டவணை வந்த உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் மறுபடியும் தாக்குதல் அது எங்கே போய் முடிய போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸோ பிளேயர்ஸுடைய அவைலபிலிட்டி அதுதாங்க ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் திரும்பி வர போகிறாங்கன்னு தெரியல. மிச்சல் ஸ்டாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ இந்த சமயத்தில் கைவிட்டு போகிறாரு. அண்ட் ஆர்சிபிக்கும் ஹேசல்வுட் அந்த நிலைமையை கொண்டு வரக்கான சான்ஸ் தான் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் 90% அவர் வரக்கான சான்ஸ் இல்லைங்கிற அப்டேட் தான் வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்தார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ மற்றபடி மெயினான பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பெங்களூருக்கு மஸ்ட் வின்னிங் கேம் அப்படிங்கிறது லக்னோ கூட ஓரளவுக்கு டஃபாக இருக்குங்கிற பார்த்தோம். இந்த இடத்துல கேகேஆருக்கும் ஒரு அவுட் சைட் சான்ஸ் மேத்தமேட்டிக்கலி பாசிபிள், அவங்க உள்ள வரக்கான சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப குரூசியலுங்க. கண்டிப்பாக அவங்களும் பெங்களூர் அடிச்சாகணுங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய யூனிட்டான்னு தெரியல. அந்த மேட்ச் ரொம்ப முக்கியமாக இருக்க போது முதல் மேட்சே வேற லெவலு. அது நான் அதை பற்றி நம்ம பேக் டு பேக் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் அட்டவணை. ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நைட் வந்த உடனே போட்டாச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த ஒரு நியூஸுக்காக இந்த ஒரு அட்டவணைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட மீட் பண்ணுறேன்.